அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ நாங்கள் துபாயிலேருந்து கிளம்பி இந்தியா ரீச் ஆகிற வரைக்கும் போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. இப்போ சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்லேருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருக்கோம் இமிக்ரேஷனுக்காக. நல்ல ரஷ்ஷாகவே இருந்துச்சு. அந்த டைம் 2-3 ஃப்ளைட் வந்துருந்துச்சு. அதனாலேயே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இமிக்ரேஷன்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சீக்கிரமே முடிச்சுட்டு லக்கேஜ் எடுக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தோம். லக்கேஜ் வரத்துக்கு டைம் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகேன்ட்டு பையனை நிற்க வச்சுட்டு நானும் பொண்ணும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் லக்கேஜுமே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. இது சென்னை ஏர்போர்ட்டோட அவுட் சைட் வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பயும் எங்களை அழைக்கிறதுக்கு மாமி பாப்பு 2 பேரும் வருவாங்க. ஆனால் மாமி முந்தின நாள் தான் ஈவினிங் ரீச் ஆகிருக்காங்க. அதனால் மாமி வரல, பாப்பு மட்டும்தான் வந்தாங்க. ஓகேன்ட்டு காரில் ஏறி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஊருக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 6 hours மாதிரி ட்ராவல் பண்ணோம். கும்பகோணம் பக்கம் தான் எங்கள் ஊர். அதனால ஒரு 6 hours ஜேர்னின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. சரி, இறங்குனதுமே கிளைமேட்டுமே நல்லா கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் காற்றை அப்படியே சுவாசித்த உடனே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எந்த நாட்டில் நம்ம இருந்தாலுமே நம்ம ஊர் தானே. அதோட மார்னிங் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாப்பு. நான் வேணாம் டிஃபன்லாம், ஏன்னா ஃப்ளைட்டில் வேற நாங்கள் சாப்பிட்டோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லியாச்சு. பசங்களும் வேணான்ட்டாங்க. அதனால ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணி சமோசா அப்புறம் டீ வடை எல்லாமே சாப்பிட்டோம். நாங்கள் இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, டயர்டாக இருக்கும்ன்ட்டு. அவங்களே வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேன்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே ஒரு 1/2 hour பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால அப்படியே தூங்கியாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னாக்கா சுத்தமாக தூங்கவே இல்லை. முந்தின நாள் 5 o'clock கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோமா. நைட்டும் ஃப்ளைட்டில் தூக்கமே இல்லை. இந்த பசங்களோட அப்படியே பேசிக்கிட்டே வந்தாங்க. அதனால அப்படியே தூங்கினேன். எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். நல்லா ஒரு 2-3 hours கிட்ட தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பசங்களுமே என் கூடவே சேர்ந்து நல்லா தூங்கியிருக்காங்க. எனக்கு அதுவே தெரியல. இது எந்த ஊருன்னு கேட்டதுக்கு விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டிரைவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க சாம்பார் ரைஸ் போதும் அப்படின்ட்டாங்க. நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பு வெஜ் பிரியாணி போதும்ட்டாங்க. டிரைவருமே வெஜ் பிரியாணி தான் சாப்பிட்டாங்க போல். எங்களுக்கு தெரியல, பில் பே பண்ணுறப்ப தான் தெரியும். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டு. டிரைவர் தான் சொன்னாங்க நல்லாயிருக்கும், மிஸ் மாதிரி சூப்பராக செய்வாங்க அப்படின்னு. உப்புலாம் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி பிடிச்சிருந்துச்சி. அவங்களே தான் சொன்னாங்க அந்த பருப்பு பொடி ப்ளஸ் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயே அந்த ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம். அதையுமே ஒரு ரவுண்ட் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லன்ச் டைம், டின்னர் டைம், டிஃபன் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த விருத்தாச்சலத்தில் உள்ள இந்த மம்மு ஹோட்டலில் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. அதோடு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே கொஞ்சம் ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு அப்போ தான் நல்லா தூங்கினோமா. அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு பசங்களுமே அது என்ன இது என்ன இது எந்த இடம் அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஃபோனுமே காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ நிறையா வந்துச்சுன்ட்டு பாப்பு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஓகேன்ட்டு அவங்கெல்லாம் திரும்ப ஒரு ரவுண்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேன்ட்டு அவங்களுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு அதோட ஹஸ்பண்டுமே கால் பண்ணாங்க. அவங்களுக்கும் பேசிக்கிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அதான் 6 hours சொன்னேன் இல்லையா. ரொம்ப லாங் ஜேர்னி தான் எங்களுக்கு இது. இருந்தாலும் தெரியல அந்த அளவுக்கு. கிளைமேட் நல்லா இருந்ததுனால. ரொம்ப வெயிலாக இருந்தால் தான் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். இது கிளைமேட் நல்லா கூலிங்காக இருந்ததுனால அதுவும் தெரியல. ஏசியுமே காரில் ஓடிக்கிட்டே இருந்ததுனாலையும் என்னமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பச்சை பசேல்னு பார்க்க அங்கே ஃபுல்லாக டெசர்ட்லேயே இருந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நேச்சர்லாம் பார்க்குறதுக்கு நார்மலாகவே நேச்சர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டு அங்கிட்ட நம்ம எங்கே போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு டெசர்ட் தான். இப்போ இந்த மலை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அங்கெல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதோட டோல்கேட் கிட்ட பலாப்பழம் விற்றாங்க. அந்த வீடியோ ஆனால் எடுக்க முடியல. பொண்ணு தான் அந்த பலாச்சோலைக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுவுமே கொஞ்சம் வாங்கியாச்சு.
அப்படியே பேசிக்கிட்டே போய்க்கிட்டே ஊர்கிட்ட வந்தாச்சு. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, தஞ்சாவூர் டு கும்பகோணம் ரோடு. ஆனால் இந்த டைம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்து ரோடெலாம் போட்டிருந்தாங்க. எப்போ ரோட் போட்டாங்க என்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பே வீடு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து லக்கேஜஸ்லாம் இறக்கிட்டு காருமே அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் எடுக்கிற விலாக் எல்லாமே நம்ம ஊரில் எடுக்கிற விலாக் தான் 2 மந்த்துக்கு. இன்ஷால்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்க்க வந்துட்டாங்க. எங்கள் ஃபேமிலி சைட் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ், அதனால் 1 வீக் வரைக்கும் எல்லோரும் பார்க்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து எடுத்தது நம்ம கொண்டு வந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு லுக் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா ஏன்னா ஊர்லேருந்து நம்ம வந்தோன்னாவே நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன ஜாஸ்தியாக கொடுப்போம்னாக்கா சாக்லேட்ஸ் தான் கொடுப்போம். எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் நான், மாமி, அம்மா எல்லாருமே உட்காந்து சாக்லேட்ஸ்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாச்சு. வந்தவங்களுமே எல்லாமே ஸ்நாக்ஸு, அதோட இந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வீடியோலாம் எடுக்க முடியல, அப்புறம் உள்ள விலாக்ஸில் காட்டுறேன். இது வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதோட இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த டைம் கேக் தான் அதிகமாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்வீட்ஸ் கொஞ்சம், ஸ்நாக்ஸ், அப்புறம் கேக்கு எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் எடுக்கலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதுவுமே வந்து எங்கள் ஊர் சைடு உள்ள காரம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட ஒரு 2-3 டேஸ் கழித்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்லாம் ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. அன்றைக்கி வந்து மாமி சொன்னாங்க ஸ்வீட்க்கு வந்து மாங்காய் பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து மாங்காய் பச்சடி செஞ்சாங்க. ஓகே, அதை பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சுத்தமாக பொறுமையாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அம்மா சொன்னாங்க பிரியாணியுமே வந்து கொஞ்சம் எடுனாங்க. ஆனால் அதையுமே எனக்கு வந்து எடுக்க டைம் இல்லை. மாங்காய் எல்லாத்தையுமே இதே மாதிரி துருவி எடுத்துகிட்டு இதை 2-3 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் அந்த வெந்த பதம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடு வச்சிடணும். இன்னொரு சைடு பேனில் நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாங்காவையுமே வந்து சேர்த்துடணும். இதுக்கப்புறமா அந்த மாங்காய்க்கு தேவையான சுகர் சேர்த்துக்கணும். ப்ளஸ் கலர் பவுடர் நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து மாங்காய் நிறையா கிடச்சிச்சுனாக்கா இந்த ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த ஸ்வீட் செய்கிறத வந்து பொறுமையாக என்னால் கவர் பண்ண முடியல. அதனால் எடுத்த கிளிக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எப்படி செய்கிறதுன்னு மட்டும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆயிரும். அவ்வளோதான், பிரியாணி வந்து செஞ்சாச்சு. அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். அதாவது சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. மார்னிங்லேருந்துமே கெஸ்ட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருந்ததுனால அப்படியே பரபரப்பாக அந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே டைம் பார்த்திங்கன்னா 2-2:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. நாங்களுமே வந்து சேர்ந்து உக்காந்தாச்சு. மாமி வந்து இப்போ பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரியாணியை. அந்த கிளிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவுமே நான் வந்து எடுக்கலை, பையன்கிட்ட சொல்லியிருந்ததுனால அவன் அப்படியே கொஞ்சம் எடுத்தான். அந்த கிளிக்கு எல்லாத்தையுமே சேர்த்து ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் உங்கள்கிட்ட கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் என்னோடய வீட்டில் எடுத்த ஃபஸ்ட்டு விலாக். டீட்டெயிலாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு விலாக் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 வீக் ஆயிடுச்சு. எப்படி 1 வீக் ஓடிச்சு அப்படின்னு கூட தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுச்சு. நம்ம அங்கே டிக்கெட் போட்டதுலேருந்தே ரொம்ப பரபரப்பாக தான் இருந்தோம். இங்கே வந்து அதுக்கு மேலே எல்லாரையும் பார்த்தது ஒரு ஹாப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வேறு ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நீங்கள் பார்க்குறது உம்ராலேருந்து நான் வாங்கிட்டு வந்த செட். உம்ரா போயிட்டு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஜம்ஜம் வாட்டர், அப்புறம் டேட்ஸு சவுதியில் வாங்கினது எல்லாத்துக்குமே வச்சேன். இந்த செட்டில் தான் வச்சேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் பார்த்துட்டு இந்த செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.